ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் 2ல இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம கோமதி வந்து பாண்டியன்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் பக்கத்தில் இருந்து வந்தவங்க எல்லாருமே வந்து நம்ம மருமகளை பற்றி நல்ல விதமாக சொல்கிறாங்க, எல்லாம் ஒற்றுமையோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, ஆமாம்மா நம்ம மயிலும் அந்த மாதிரி தானே, மயிலை பற்றியும் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாங்க. உடனே அவங்க கடுப்பாயிட்டாங்க கோமதி. ஆமாம்மா அவன் மட்டும் என்ன, அவனும் நல்லா தான் இருக்கான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பேசியிருக்கிறப்பே, சரி சரி எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நானே எப்போவா தான் பேச ஆரம்பிக்கிறேன், உடனே தூக்கம் வருதுன்னு சொல்லுவீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா நம்ம ராஜி இருந்துட்டு இன்னும் வந்து கதிர் வரலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்குறாங்க. உடனே பார்த்தா திடீர்னு அவர் வராரு. ஏன் இவ்வளோ நேரம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் என்ன கவர்மெண்ட் வேலைக்கா போகிறேன் நேரத்தோடு வர்றதுக்கு, வேலை எப்போ முடியுதோ அப்போ தானே வரணும் அப்படின்னு பேசியிருக்கிறப்பே கரெக்டாக பாண்டியன் வந்துடுறாரு. டேய் இது என்ன வீடா இல்லை சத்திரம் நினச்சிட்டு இருக்கியா, உன் இஷ்டத்துக்கு வர போகிற, இனிமேல் கரெக்டாக வந்துடணும் பார்த்துக்கோ, 10 மணிக்கெலாம் நீ வரலைன்னா இனிமேல் கதவை தாப்பா போட்டுருவோம், இனிமேல் வெளியில் போய் நான் ரோட்டில் போய் போடு அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ராஜி ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ராஜி வந்து டிஃபன்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. சரி நீ எதுவும் நினைக்காம சாப்பிடு, மாமா பற்றி உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இருந்தாலும் இவர் கொஞ்சம் ஓவராக தான் போகிறாரு அப்படின்னு கதிர் சொல்லிகிட்ருக்காங்க. சரி சரி நீ தான் வந்து இருக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து பைசா தான் கொடுத்துட்ருக்கியே, அப்புறம் என்ன விடு விடு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. ஆனால் என்ன தான் இருந்தாலும் இவர் வந்து இப்படிலாம் பேசியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்கிறப்ப, அடுத்த நாள் பார்த்தா நம்ம சரவணனும் செந்திலும் வந்து பேசிகிட்ருக்காங்க. என்னடா வீட்டில் ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒன்று பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கே, இதுக்கு என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க.